எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் யாக்கோபு 1:17 அழகான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எண்ணாகமம் 23:19 அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் மாறாதவராக நமக்கு நன்மையான பூரணமான வரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மனுஷர்கள் ஒரு நாள் அன்பாக இருக்கலாம், அடுத்த நாள் மனம் மாறிவிடலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ எபிரேயர் 13:8 சொல்லுகிறபடி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக அவர் அநேக திட்டங்களை தீர்த்தி கொண்டிருக்கிறார். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கு நன்மையான ஈவை கொடுக்கும்படியாக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 40:5. அவர் கொடுக்கிற நன்மைகளை சொல்லி முடியாது, அதை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் பிரியமானவர்களே, ஒரு உலக தகப்பனை போல தாயை போல நன்மையானவைகளே யோசித்து யோசித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக மனுஷர்களாகிய நாம் பொல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நம்முடைய பரமபிதா எவ்வளோ அதிகமான நன்மையானவைகளை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு முறை எங்களுடைய மகள் ஸ்டெல்லா ரமோலா சின்ன வயதில் இருந்தபோது ஏதாவது வேண்டுமானால் அம்மா அம்மா என்று கூப்பிடுவாள். நான் காது கேட்காத போல் சில நேரம் உட்கார்ந்துருப்பேன். அப்போது என்னை ஈர்க்கிறதற்காக மம்மிமா என்று அழைப்பாள். என்னால் தாங்க முடியாது, அப்படியே என் உள்ளெல்லாம் உருகிரும். ஓடி போய் என் மகளை கட்டி அணைத்து என்னம்மா உனக்கு வேணும் என்று கேட்பேன். அவள் கேட்பதெல்லாம் கொடுப்பேன். உடனே எனக்கு முத்தம் கொடுப்பாள். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டுடைய உள்ளம், ஒரு தாயின் உள்ளம், ஒரு தகப்பனின் உள்ளம். நம்ம கேட்கும்போது அவர் ஒரு நாளும் மறுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ரோமர் 10:12 நாம் அதை தான் பார்க்கிறோம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒரு ஐஸ்வர்யவான், அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. நாம் கேட்கும்போது மறுக்காமல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறார். நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் தேவையை சந்தியும், என்னுடைய தேவை எல்லாவற்றையும் நீர் கட்டாயம் தருவீர் என்று சொல்லும் பொழுது அவர் கட்டாயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, நன்மையான பூரணமான இவை இன்றைக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே, நன்மைகள் வருவதாக, பூரணமான ஆசீர்வாதங்கள் வருவதாக. நீர் அரைக்குறையாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அப்பா. ஆண்டவரே, அவள் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு பதில் இன்றைக்கு தருவீராக, தருவீராக. வாழ்க்கை துணையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அது குழந்தையாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவானாலும் இன்றைக்கு அவர்கள் தேவையை சந்திக்கும்படியாக இறங்குவீராக, அவர்களுக்கு இறங்குவீராக. நன்மைகள் வருவதாக, நன்மைகள் வருவதாக. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அதை என்னால் விவரித்து சொல்ல முடியலையே.
என்று அவர்கள் சொல்லட்டோப்பா. அப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும், அவர்கள் மீது இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். நீர் பரிபூரணர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். எனக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அத்தனை ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக நீர் மனம் மாறுகிறவர் அல்ல சுவாமி. எவ்வளோ வாக்கு தத்தங்களை எமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம், அத்தனையும் நிறைவேறுவதாக. சீக்கிரமாக இதை செய்யும்ப்பா, சீக்கிரமாக செய்யும். நீர் சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ என்று நாங்கள் வாசித்தோமே. கட்டாயம் எமது பிள்ளைகளுக்கு சொன்னதை கொடுப்பீராக. வாக்கு தத்தம் பண்ணின நீர் உண்மையுள்ளவராக இறங்குவீராக. முத பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அத்தனை ஆசீர்வாதங்களும் முத பிள்ளைகளை தேடி வருவதாக ஆண்டவரே எம்மால் உருவாக்கி கொடுக்க முடியும் சுவாமி. கொடுப்பீராக. அவ்வளோதான், இனிமே எனக்கு கிடைக்காது என்று அவர்கள் சொல்லக்கூடாதுப்பா. வரட்டும், அவர்கள் கேட்கிற ஆசீர்வாதம் அவர்களை தேடி வரட்டும்ப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர்கள் மடியிலே ஆசீர்வாதங்கள் கொட்டப்படட்டும். பண தேவையை சந்தியோப்பா, குடும்ப வாழ்க்கையை கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தேவையெல்லாம் ஆசீர்வாதம்லாம் ஊற்றப்படட்டும், அவர்கள் மீது ஊற்றப்படட்டும். அப்படி நீர் நிறைவாய் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you dear friends. நீங்கள் எங்களுடைய இயேசு அளிக்கிறார் ப்ரேயர் டவருக்கு வாங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக எங்களுடைய ப்ரேயர் இன்டர்செசர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்கள் அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் ப்ரேயர் டவருக்கு எப்படி போக வேண்டும் என்று யோசிப்பீர்களானால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடு, அந்த லொக்கேஷனை பார்த்து வரலாம். நீங்கள் ப்ரேயர் டவருக்கு வந்து பயன்பெறுவதோடு கூட ஆண்டவருக்காக சேவை செய்ய உங்கள் நேரத்தை கொடுக்கலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கிறது, அதையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பாராக. God bless you dear friends. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமியல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். 2022 இங்கே பெதஸ்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்போ நான் கடவுள் நம்பிக்கையோடு வந்தேன். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.